Hello friends, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மினி vlog தாங்க பார்க்க போறோம். வீக்கெண்ட் மினி vlog. ஸோ வீக்கெண்ட் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போல் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சாண்டி ஹூக் பீச் தான் இன்றைக்கி நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீச் இப்போ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நாங்கள் விசிட் பண்ணுறோம். இந்த பீச் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு 45 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீக் கெய்ன்ஸ்பர்க் பீச் போன எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு சாண்டி ஹூக் பீச் போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆன் த வேல எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பெய்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்து அதுக்காக தான் நாங்கள் சூஸ் பண்ண ஷாப் டேக்கிள் பாக்ஸுங்க. ஸோ இது பீச்சுக்கு முன்னாடியே இந்த ஷாப் இருந்தது. இந்த ஷாப்லையுமே ஃபிஷிங்கான அனைத்து டேக்கிள்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க. லைக் ராட்ஸ், ரீல்ஸ், பெய்ட்ஸ், ஃப்ரெஷ் பெய்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கான ஐட்டம் வந்து இந்த ஃப்ரெஷ் பெய்டு தாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் இந்த ராட், ரீல்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டோம். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளாம்ஸும் ஃபிஷ்ஷுமே வந்துட்டு நாங்கள் இங்கே வாங்கிக்கிட்டோம். ஃபிஷ்ஷிங்காக ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து அப்படியே நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் வந்து எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே இது வந்து எல்லாருக்கான ஒரு மெயின் ஹாபின்னு கூட சொல்லலாம். இதுக்காக லைசன்ஸ் நம்ம கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும். லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலன்னா நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண முடியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் சேஃப்டி கிடையாதுங்க. கம்பல்சரி லைசன்ஸ் இருக்கணும். ஸோ ஃபைனலாக நாங்களும் பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஸோ குழந்தைங்களாம் பார்த்தாலே தெரியுங்க, ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பீச் டாய்ஸ்லாம் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வாங்கி கொடுத்தோம். அவங்களும் அப்படியே ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பீச் வந்து பார்க்கவே ரொம்ப க்ளீனாக, நீட்டாக, பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. வாட்டர்லாம் ரொம்ப ப்ளூ கலரில் அழகாக இருந்தது. ஸோ இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷிங் ஏரியானே தனியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்பாட்டில் தான் நாங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு தனியாக இருக்கும். க்ரௌட் அதிகமாக இருக்க இடம் அந்த மாதிரி பிளேஸ்லலாம் நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து அன்சேஃப்ங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஹஸ்பண்ட்மே வந்து ஃபிஷ்ஷிங்கான செட்டப்லாம் எல்லாமே பண்ணிவிட்டு ஸோ ஃபிஷ்ஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒரு 3 அட்டெம்ப்ட் பண்ணோங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்துட்டு ஃபிஷ் வந்து மாட்டலை, அது வந்து பைட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் அட்டெம்ப்ட்ல லக்கிலி வந்து ஒரு ஃபிஷ் வந்து நமக்கு மாட்டிடுச்சுங்க. எங்களுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, பட் இருந்தாலும் ஒரு இன்ட்யூஷன் இருந்தது, ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக பாருங்கள், நமக்கு வந்து கிடைச்ச ஃபிஷ் தாங்க இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபிஷ்ஷுங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷோட வெயிட் வந்து ஒரு 2 to 3 kg அளவுக்கு இருந்திருக்கும். ரொம்பவே பெருசாகவே இருந்தது. நாங்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுமே ரொம்ப ஆச்சரியமாக இதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. பீச்சுக்கு போயிட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடோட வந்து ஒரு ஃபிஷ் கிடைச்சதுனால ஸோ இப்படி தான் எங்களோட டே வந்து பீச்சில் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இந்த மினி விலாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்குறேன். பாய்.